ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெறவுள்ள ரதசப்தமி பெருவிழா முன்னேற்பாடுகளை பரிசீலித்து செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவித்த அறங்காவலர் குழு தலைவர். திருமலை நாத நீராஜனம் மண்டபத்தில் சங்கீத சங்கமம் விமர்சையாக நடைபெற்ற ட்ரம் சிவமணி குழுவினர் இசை நிகழ்ச்சி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தைத்தேர் பூபதி திருநாள் கொடியேற்றத்துடன் துவக்கம். சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒருநாள் பிரம்மோற்சவம் என அழைக்கப்படும் ரதசப்தமி விழா ஏற்பாடுகள் குறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். முன்னதாக அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு, செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால், கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி, CVNSO முரளிகிருஷ்ணா ஆகியோருடன் மாடவீதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அறங்காவலர் குழு தலைவர் பக்தர்களுக்கு எவ்வித அசௌகரியமும் ஏற்படாத வண்ணம் சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் கேலரிகளில் உள்ள பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமெனவும், சுகாதார சீர்கேடு இல்லாமல் அவ்வப்போது அனைத்து பகுதிகளையும் தூய்மையுடன் வைத்துக் கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமெனவும் அவர் தெரிவித்தார். பிறகு திருமலையில் உள்ள அன்னமய பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு, திருப்பதியிலிருந்து திருமலைக்கும் அதேபோல் திருமலையிலிருந்து திருப்பதிக்கும் 200 முதல் 300 APSRTC பேருந்துகள் மூலம் அழைத்து வரவும் அழைத்துச் செல்லவும் ஏற்பாடு செய்துள்ளதாக கூறினார். ரத சப்தமிக்கு வரும் பக்தர்களுக்கு உறுதியான பாதுகாப்பு வழங்கவும் அவசர கால தேவைக்காக மருத்துவ குழுவும் ஆம்புலன்ஸ் வசதியும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் உலகெங்கிலும் இருக்கும் பக்தர்கள் தரிசிக்கும் வண்ணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மூலம் வாகன சேவைகளை நேரலையில் பிரசுரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருமலையில் உள்ள நாத நீராஜனம் மண்டபத்தில் சங்கீத சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பிரபல ட்ரம்ஸ் சிவமணி குழுவினரின் இசை நிகழ்ச்சி பக்தர்களை பரவசப்படுத்தியது. முன்னதாக நிகழ்வில் பேசிய கூடுதல் செயல் அலுவலர் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் பாதார பிந்தங்களை ஏராளமான கலைஞர்கள் இந்த நாத நீராஜன மண்டபத்தில் இருந்தவாறு கலையாஞ்சலி செலுத்தி வருவதாக கூறினார். தொடர்ந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் வழியாக நாத நீராஜன மண்டபத்தில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்வதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து சங்கீத சங்கமம் நிகழ்வு துவங்கியது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, ஸ்ரீமன் நாராயணன் சங்கீர்த்தனங்கள், புரந்தரதாசர் அருளிய கீர்த்தனைகள், பாக்யதா லக்ஷ்மி பாரம்மா எனும் கன்னட பாடல் என கலைஞர்கள் பரவசத்துடன் பாட ட்ரம் சிவமணி அவர்களும் குழுவினரும் வாத்தியங்களை இசைத்து அங்கு கூடியிருந்த பக்தர்களை பரவசப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை நிர்வாக அலுவலர் திரு பணிக்குமார் நாயுடு ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டி அமர்ந்தருளும் செல்வத் திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் ஏகதீபம் காண்பித்தனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி புனித நீர் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 108 திவ்யதேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தைத்தேர் பூபதி திருநாள் விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை கோயில் யானை, மங்கள சின்னங்கள், திருக்குடைகள், தண்டம் மற்றும் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து தங்க திருச்சியில் உற்சவர் சேனை முதன்மையார் எனும் விஸ்வக்சேனரை எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். எம்பெருமானுக்கு நடைபெறும் உற்சவ ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டவாறு மாடவீதியில் சேனை முதல்வர் பவனி வர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ விஸ்வக்சேனரை சுமந்து கொண்டு மாடவீதிகளில் உலா வந்து மீண்டும் கோவிலை அடைந்தனர். இன்று அதிகாலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் முதலில் மூலவர் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி கருட பட்டத்தையும், அதனைத் தொடர்ந்து வெள்ளி தோளுக்கிணையானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளையும் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமி முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பட்டு வஸ்திரத்துடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் விசேஷ கிரீடமும் அணிந்து அபயம் காட்டியபடி ஸ்ரீ நம்பெருமாள் அழகாக அருள்பாலித்தார். சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி சுமந்து வந்தனர். ஆஸ்தான மண்டபத்தின் முன்பு கொடிப்பட்டத்தை வைத்து பூஜைகள் செய்ததும் மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் கருட பட்டத்தை கொடிமரத்தை சுற்றி சுமந்து வந்தனர். கொடிமர வளாகத்தில் உள்ள ஆஸ்தான மண்டப மேடையில் ஸ்ரீ நம்பெருமாள் எழுந்தருளி இருக்க கொடியேற்றும் வைபவம் துவங்கியது. பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கருட பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து திருக்காவிரியை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் கருட பட்டத்திற்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பிறகு ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு அரையர் சேவையும் வேத விண்ணப்பமும் நடத்தப்பட்டது. மேலும் சுவாமிக்கு தீபங்கள் காட்டியதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கருடப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே இருக்கும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத உற்சவர் முருகப்பெருமான் ஆகியோரை சிறப்பு அலங்காரத்துடன் கொடிமர வளாகத்தில் எழுந்தருளச் செய்தனர். பிறகு நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க கொடிக்கம்பத்திற்கு சிவாச்சாரியார்கள் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஓதுவார் மூர்த்தி படனம் செய்ய யானை திருவுருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிறப்பு பூஜைகள் செய்ததும் கம்பத்தில் ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் அப்பூதி அடிகளார் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் உள்ள நாயன்மார் சன்னதியில் அப்பூதி அடிகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். தொடர்ந்து நாயன்மாருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், இளநீர், அபிஷேகப் பொடி, சந்தனம், விபூதி, பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ அப்பூதி அடிகளுக்கு திருநாமங்கள் கூறி வில்வம் மற்றும் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கர மடம். இங்கு தை மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு மகா பெரியவருக்கும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த மகா பெரியவர் திருவுருவ சிலை மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திரர் அனுஷ்டானத்திற்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசித்தனர். சேலத்தில் உள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் நின்றபடி அருள் புரியும் ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மனுக்கு நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அபயமும் வரதமும் காட்டி அருள்பாலிக்கும் தேவிக்கு வேத மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரையும் ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. பிறகு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மூக்குத்தி புல்லாக்குடன் நத்தும் வைத்து ரத்னாங்கி அலங்காரம் செய்தனர். அம்மன் சுயம்புவிற்கும் முகக்கவசம் வைத்து வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அழகாக காட்சி தந்த ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மனுக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து
கும்பதீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக்க தீபம் சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த பாண்டமங்கலத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவில் திருத்தேர் திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு சேஷவாகன திருவீதி உலா நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சேஷன் மீது உற்சவர் பெருமாளை குழலூதும் கண்ணனாக அமர்த்தி அருகேஸ்வரி சக்கரத்தாழ்வாரையும் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். நீலப்பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களோடு சேஷ வாகனத்தில் அமர்ந்தவாறு பவனி வந்த சுவாமிக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே சுவாமிக்கு சேஷவாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு பச்சைமலை முருகன் கோயிலில் உற்சவ மூர்த்திக்கு மயில் வாகன புறப்பாடும் தங்கத்தேர் பவனியும் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் தங்கமயில் வாகனத்தின் மீது உற்சவர் முருகப்பெருமானை தங்கக்கவச அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். கையில் வெற்றி வடிவேல் ஏந்தி மாலைகள் சூடிக்கொண்டு புன்னகை தவழும் திருமுகத்துடன் அழகாக அழகன் திருக்காட்சி தந்தருள உபயதாரர்களும் பக்தர்களும் சங்கல்பம் செய்து கொண்டதும் தேங்காய் பழங்களோடு நைவேத்தியம் சமர்ப்பித்து அழகனுக்கு கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக்க தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவருக்கு பிரகார புறப்பாடு துவங்கியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி சிவமைந்தனை மயில் வாகனத்தில் நிறுத்தி கொண்டு கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு கந்தப்பெருமானை தங்க ரதத்திலும் எழுந்தருளச் செய்து வடம் பிடித்து இழுத்தபடி கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். கோவை பீளமேடு பகுதியில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் அபயம் காட்டி கதை தாங்கியபடி நின்று அருள் புரியும் அஞ்சனை மைந்தனுக்கு வெள்ளிக்கவசத்துடன் கிரீடமணிவித்து பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வாலில் மணியுடன் காட்சி கொடுத்த ராமதூதனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு தூபத்தோடு நட்சத்திர தீபம் கும்பதீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பலவித சஸ்திரங்களால் சோடசோபச்சாரத்தையும் சிறப்பாக நடத்தினர். நிறைவாக துளசிதள அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சசிவன்னேஸ்வரர் கோவிலில் குடிகொண்டிருக்கும் துர்க்கை அம்மனுக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ துர்காதேவிக்கு புதுப்பட்டாடை கட்டி வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் கிரீடத்தோடு மாலைகளும் மல்லிகை மலர்ச்சரங்களும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அருள்பாலித்த ஸ்ரீ துர்க்கைக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தவாறு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பெண்கள் துர்க்கை அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கருநெல்லிநாதர் உடனாகிய மீனாட்சி அம்பாள் கோவில் வருடாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ நடராஜமூர்த்தியும் சிவகாமி அம்மையும் நடனம் புரியும் திருக்கோலத்தை வண்ணமா பொடி கொண்டு அழகாக வரைந்திருந்தனர். கைலாய வாத்தியங்கள், சங்கு, மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்த கலசங்களுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜையை துவக்கினர். உற்சவர்கள் ஸ்ரீ விநாயகர், அருள்மிகு மீனாட்சி அம்பாள் மற்றும் பிரியாவிடை சமேத கருணல்லிநாதர் மற்றும் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை விசேஷ அலங்காரங்களோடு வாகனங்களில் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். மேலும் வஸ்திரங்கள், மலர் மாலைகள், மாங்கல்யம் ஆகியவற்றுடன் குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கலசங்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க கடங்கள் மூலஸ்தானத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மன்னார்குடியில் முதன்மை விநாயக திருக்கோயிலாக விளங்கும் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் ஆலயத்தில் மாத சதுர்த்தியை முன்னிட்டு விசேஷ பூஜைகளும் உற்சவருக்கு புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து கற்கள் பதித்த ஹாரங்களுடன் காதணிகளும் மஞ்சள் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் உடைத்த தந்தம் ஏந்தியபடி அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆனந்த விநாயகருக்கு கோபுர தீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் தீபாரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து கோயில் வளாகத்தில் வெள்ளி மூஷிக வாகனத்தின் மேல் சிறப்பு அலங்காரத்துடன் வீற்றிருந்த உற்சவர் விநாயகப் பெருமானுக்கு கோபுர தீபத்துடன் ஏக தீபம் சமர்ப்பித்தனர். மேலும் நாமாவளிகள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
சிவகங்கையில் 2 திவ்யதேச பெருமாள் குடிகொண்டிருக்கும் ஆலயமான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். பலவித திரவியங்களால் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அலங்கார பிரியனுக்கு வெள்ளிக்கவசத்துடன் கிரீடம் அணிவித்து தங்க ஹாரங்களோடு மலர் மாலைகள் சூட்டியும், உபயநாச்சியார்களுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி காதணிகள், வெள்ளி கிரீடம், தங்க ஹாரங்களோடு மாலைகள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். கருவறையில் மூலவர் முன்பு உற்சவ மூர்த்திகளையும் எழுந்தருளச் செய்து திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிரம்மாண்ட திருமேனி கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு எழுந்தருளியிருக்கும் மூலவர் பெருமாளுக்கும் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்களும் விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு அருள்பாலிக்க தீபாரத்தி காட்டப்பட்டது. தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு வலம்புரி வரசித்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ வலம்புரி வரசித்தி விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களாலும் அருகம்புல் மாலைகள் அணிவித்தும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மூலவருக்கு வெண்ணிற ஆடை கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளோடு எருக்கம்பூ, அருகம்புல் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் சமர்ப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் குருப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் தை திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயிலில் பீடத்தின் மேல் அமர்ந்து அருள் புரியும் மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி ஊதா நிற பட்டுச் சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கற்கள் பதித்த கிரீடம் அணிவித்து ஆபரணங்களோடு மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சுயம்புவிற்கு பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அழகாக காட்சி தந்த தேவிக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பித்தனர். சர்வாபரண பூஷிதையாக காட்சி தந்த மாரியம்மனுக்கு அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் சமர்ப்பித்தனர். நிறைவாக உற்சவருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமி சமேத ஸ்ரீ நடராஜர் திருக்கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க யாகசாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க முகப்பு கோபுரம் மற்றும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி அருகே உள்ள நைத்தான்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஏழைக்காத்த அம்மன் கோயிலை பற்றி பார்க்கலாம். அன்னை ஆதிபராசக்தி மதுரையில் மீனாட்சியாகவும், காஞ்சியில் காமாட்சியாகவும், காசியில் விசாலாட்சியாகவும் பல வடிவங்களில் கோயில் கொண்டு அருள்பாலித்து வருகிறார். காளி, நீலி, சூலி, மாரி என பல்வேறு பெயர்களில் அருள்பாலிக்கும் அம்பிகை நைத்தான்பட்டியில் ஏழைக்காத்த அம்மன் என்ற திருநாமத்துடன் காவல் தெய்வமாக கோயில் கொண்டு பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறாள். புகழ்பெற்ற இந்த கோயிலை பற்றி இப்போது பார்க்கலாம். நைத்தான்பட்டி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன் கோவில் ராஜகோபுரம் 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்டதாக அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசையிலும் வடக்கு திசையிலும் 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. முகப்பு கோபுரத்தில் 8 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி அமர்ந்த கோலத்தில் கருணை வடிவாக காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன். ஆசுரன் மீது இடது காலை இருத்தி வலது காலை மடித்து அமர்ந்துள்ளார். கோபுரத்தில் சுதை சிற்பங்களுடன் சிம்மங்களும் கொலுவிருந்து காட்சி தருகின்றன. கோவிலின் வெளியே சிறிய மண்டபத்துடன் கூடிய ஆலய மணி அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை நுழைவு முகப்பில் இருபுறமும் சிம்மங்கள் காவல் காக்க 4 திருக்கரங்களுடன் அன்னை காமாட்சி சுதை சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கோபுரம் எதிரே தெப்பக்குளம் பிரம்மாண்டமாக அமைய பெற்றுள்ளது. பிரதான நுழைவு வாயிலை கடந்தால் செப்பு தகடு வேயப்பட்ட
பிரம்மாண்ட கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. கலைநயம் மிக்க தூண்களும் கஜலக்ஷ்மியின் உருவம் பொறித்த சிலையும் மூலவர் சன்னதி முகப்பில் அமைய பெற்றுள்ளது. மூலஸ்தானத்தில் 8 திருக்கரங்களுடன் கையில் சூலம் ஏந்திய மூலவர் அம்மன் மஞ்சள் காப்பும் வெள்ளி கவசத்துடனும் நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஆயுதங்கள் ஏந்தியவளாக இருப்பினும் கருணை பொழியும் கண்களுடன் நமக்கு அருள் பாலிக்கின்றாள் ஸ்ரீ ஏழை காத்த அம்மன். திவ்ய அலங்காரத்தில் அம்மனுக்கு நடைபெறும் ஆராதனையை காண கண்கோடி வேண்டும். கம்பீரமாக நிற்கும் கொடிமரம் அருகே பலிபீடமும் அதன் அருகே வேதாளம்மனும் நின்ற திருமேனியாக மூலவர் அம்மனை தரிசித்தபடி எழுந்தருளி உள்ளார். அம்மன் சன்னதி அருகே ஸ்ரீ பைரவர் நின்ற திருமேனியாக தனி சன்னதி கொண்டு காட்சி கொடுக்கிறார். ஆலய பிரகாரத்தில் தனி விமானம் கொண்டு சிவபெருமான் லிங்கமூர்த்தியாக கொலுவீற்றுள்ளார். நாகப்படிகையுடன் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் புரிகின்றார் சிவபெருமான். சுவாமி சன்னதி அருகே தனி சன்னதியில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் நின்ற திருமேனியோடு அருள் பாலிக்கிறார். விசேஷ அலங்காரத்தில் காட்சி தரும் மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது. இதேபோல் சுவாமி அம்பாள் சன்னதிகள் அருகே ஸ்ரீ விநாயகர் சிவபெருமானை தரிசித்தபடி நந்திகேஸ்வரர், தனி சன்னதியில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், தென்முக கடவுளாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கொலுவிருந்து அருள் பாலித்து வருகின்றனர். நம் வாழ்வில் முன்வினை பயன்களை பொறுத்து ஏற்ற இரக்கங்களை நிர்ணயிக்கும் நவகிரகங்கள் தத்தம் இடங்களில் எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றனர். இதேபோல் கிழக்கு திசை ராஜகோபுரத்தின் கீழ் ஸ்ரீ கருப்பர் கையில் ஆயுதத்துடன் எழுந்தருளி பக்தர்களின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார். கோவில் எதிரே உள்ள தெப்பக்குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி பின்னர் அம்மனை தரிசிக்கின்றனர். பக்தர்கள் மாவிளக்கு, நெய் விளக்கு ஆகியவற்றை ஏற்றி நோய் தீரவும் வாழ்வு வளம் பெறவும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் மேல் தளத்தில் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இங்கு மண் பொம்மைகளை செய்து பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர். மண் பொம்மைகளை செய்து சமர்ப்பித்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வண்ண ஓவியங்கள் நிறைந்த தூண்கள் கோவிலை சுற்றி அமைய பெற்றுள்ளன. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் அம்மனுக்கு 12 நாட்கள் திருவிழா கோலாகலமாக நடத்தப்படுகிறது. கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்குகிறது. கொடியேற்றத்தின் போது கொடி மரத்திற்கு தர்பை புல் வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி சிறப்பு பூஜைகள் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. கொடிமரம் அருகே எழுந்தருளும் உற்சவர் அம்மனுக்கு வெள்ளி கவசத்துடன் தங்க கிரீடமும் நறுமண மலர் மாலைகளுடன் ஆபரணங்களும் அணிவித்து கற்பூரம் காண்பிக்கப்படுகிறது. உற்சவ மண்டபத்தில் விநாயகர், வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான், ஏழை காத்த அம்மன், உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவீற்றுள்ளனர். உற்சவங்களின் போது சிறப்பு அலங்காரம் செய்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகிறது. சிறப்புகள் பல பெற்ற இந்த கோவிலில் வீற்றிருக்கும் ஏழை காத்த அம்மனை நாமும் தரிசித்து அன்னையின் அருளுக்கு பாத்திரமாவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெறவுள்ள ரதசப்தமி பெருவிழா முன்னேற்பாடுகளை பரிசீலித்து செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவித்த அறங்காவலர் குழு தலைவர். திருமலை நாத நீராஜனம் மண்டபத்தில் சங்கீத சங்கமம் விமர்சையாக நடைபெற்ற ட்ரம் சிவமணி குழுவினர் இசை நிகழ்ச்சி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தைத்தேர் பூபதி திருநாள் கொடியேற்றத்துடன் துவக்கம். சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।